மாலை வெள்ள கூட தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். கண்டிப்பாக தேவன் உங்களோடு இடைப்படுவார். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். திரும்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உண்மை உள்ள ஒரு பிரியமானவர்களே, நீங்கள் என்ன கடந்து போனாலும், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவதற்கு தேவன் நல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Right? No matter what you go through, what you went through, and what you are going through, God can change everything and make all things good for you. Come on, பக்கத்துல சொல்லுங்க, for you. Come on. உங்களுக்காகவே சொல்லுங்க, உங்களுக்காகவே. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்காகவே. ஆண்டவர் உங்களுக்காக தான் வந்தார், உங்களுக்காகவே தான் செய்வார். ஆமென். ஆமென். இந்த மாலை வெள்ளி கூட நான் இன்னொரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஐ திங்க் சம்திங் எல்ஸ் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை எடுத்துருவோம். எக்ஸோடஸ் 33, ஆதியாகமம் யாத்திராகமம் 33 வசனம் 14-15. எக்ஸோடஸ் 33 verse 14 and 15. ஆங்கிலத்தில் படிக்கிறேன். And he said, my presence will go with you and I will give you rest. Then he said to him, if your presence does not go with us, do not bring us from here. தமிழ்ல வாசிக்கப்போமா. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென். இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி இந்த மோசையை நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரொம்ப முக்கியமான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணும்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாள மாற்றம் இல்லை, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழிநடத்தல் பார்க்கலாம். ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் வந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்தினார். சொல்லுங்க, நடத்தினார். இவர்களை எப்படி நடத்தினார் தெரியுங்களா? ஆண்டவர் அவர்களோடு இருந்து நடத்தினார். ஆமென். இரவுல எப்படியா இருந்தார்னா, இரவுல வந்து a pillar of what? Fire, right? அக்னி ஸ்தம்பம். அடுத்தது காலையில் வந்து என்னது? ரைட், என்னது? மேக ஸ்தம்பம், ரைட்? a cloud. சொல்லுங்க, cloud. இதெல்லாம் அடையாளமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நடத்தினார். சொல்லுங்க, நடத்தினார். பக்கம் சொல்லுங்க, நடத்தினார். இது என்னத்துக்கு அடையாளம்னா, தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவர் இவர்களோடு இருந்தார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இவர்களோடு இருந்தனால்தான் அந்த எக்ஸோடஸ்ல பார்க்கும்போது இங்க அநேக அற்புத அடையாளங்கள் தேவன் அந்த மத்தியில் செய்தார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் வந்து தேவனுடைய பிரசன்னம். பக்கம் சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம். அந்த மாதிரி சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கரம் அல்லது தேவனுடைய செயலை நம்ம பார்க்க முடியாது. இருக்கீங்களா இல்லைங்களா? ரைட். இதுதான் ஒரு அத்தாட்சி. ரைட். This is a sign or whatever, right? This is a sign that the ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு ஒரு சைன் வந்து தேவனுடைய பிரசன்னம். ஆமென். இதுதான் இந்த மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோட சமூகம், ஆண்டவரோட ப்ராமிஸ் மோசே கிட்ட, my presence will go before you and I will give you rest. நான் என்னுடைய பிரசன்னம் அல்லது நான் உங்களோட செல்லுவேன். நான் போகிற இடத்துல உங்களுக்கு என்னது? ரெஸ்ட். சொல்லுங்க, ரெஸ்ட். அத்தமா சொல்லுங்க, ரெஸ்ட். ரெஸ்ட் என்ன தெரியுங்களா? சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். ரெஸ்ட் என்றால் ஒரு இளைப்பாறுதல். ஆமென். ரெஸ்ட் என்றால் என்னது? ஒரு சந்தோஷம். இருக்கீங்களா இல்லைங்களா? ரெஸ்ட் என்றால் என்ன தெரியுங்களா? நீங்கள் மறுபடியும் ஒரு புது பலனை பெறக்கூடிய ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா இல்லைங்களா? கமான். ஆமென். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். சொல்லுங்க, ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் பக்கம் சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரைட். அப்படின்றால் நீங்கள் அறிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் அவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில். You need to understand how important the presence of the Lord in our life. Hallelujah. Amen. நீங்கள் இந்த பிரசன்ட் என்ன செய்யணுமா? இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பக்கத்துல பாதுகாத்துக் கொள்ளணும். You and I need to steward the presence of the Lord that over us and in our life. Amen. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 51 வசனம் 10-11 நீங்கள் பார்க்கலாம். தாவீது பாவத்தில் விழுந்த பிற்பாடு தாவீது அளவுக்கு கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பாருங்க, சங்கீதம் 51 வசனம் 10 வாசி படிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். Look at verse 11. See, do not cast me away from your presence. சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகம். சொல்லுங்க, பிரசன்னம். சொல்லுங்க, பிரசன்னம்.
தாவீது அறிந்து கொண்டான், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு இருளான வாழ்க்கை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது அந்த போராட்டத்தில், அந்த கஷ்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த போராட்டம், இந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுங்க செய்யும், நம்ம அதில் மூழ்கி போயிடும். இருக்கீங்களா இல்லைங்களா? இது தாவீது பாருங்கள், தாவீது ஒரு 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 ஆண்டவருக்கு ஒரு இருதயத்துக்கு ஏற்றவானவன், ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 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 நபராக இருந்தான். ஆமென். தாவீது குறித்து நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப சாட்சி கொடுத்திருப்பார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றமானவன். புரியுதுங்களா? இவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால் ரொம்ப முக்கியமானது. பக்கத்தில் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். பக்கத்தில் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இவனே ஒரு காரியத்தை பற்றி ஒரு சொல்லுகிறான்னா அது ரொம்ப ஒரு பாயிண்ட் இருக்கு. பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குமா? புரியுதுங்களா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை விளக்காது இருக்கும். ஆமென். இந்த மாலை வெள்ளுக்குடைய பிரியமானே, நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தை உடையவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கீங்களா இல்லைங்களா? கமான். இந்த பிரசன்னத்தை சுமந்து கொள்ற மாற்றம் இல்லை, இந்த பிரசன்னத்தை என்ன செய்யணுமா? பாதுகாக்க வேண்டும். சொல்லுங்க, பாதுகாக்க வேண்டும். கமான். You need to steward the presence of the Lord over your life. Hallelujah. இருக்கீங்களா? கமான். பாருங்கள், அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அடையாளமாக தான் இருந்தார். அது மாற்றம்ல அடையாளமாக காமித்தார். அது மாற்றம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை செய்தார்கள். ரைட்? டெம்பிள். சொல்லுங்க, டெம்பிள். ரைட்? முதல் ஆலயம் யார் கட்டினா தெரியுங்களா? மோசே ஒரு கூடாரம் டெபர்னிக்கல் தான் கட்டினாரு, டென்ட்டில். ஆனால் முதல் ஆலயம் யார் கட்டினா? யார் கட்டினா? சத்தமாக சொல்லுங்க. சாமுவேல் ரோடு தானே போட்டாரு. சொல்லுங்க. சண்டே ஸ்கூல். சாலமன். கமான். யாரு? சாலமன். ரைட்? தாவீதோட பையன். ரைட்? சாலமன். தாவீது கட்டுறதுக்கு ஆசைப்பட்டான், ஆனால் அவனால் கட்டப்பட ஆண்டவர் சொன்ன, நீ கட்ட வேண்டாம், உன்னோட பையன் கட்டணுன்னாரு. ரைட்? ஆனால் இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸ் யார் சேர்த்து வச்சா? தாவீது சேர்த்து வச்சார். புரியுதுங்களா? ரைட்? சாலமன் கட்டின பிற்பாடு அங்கே என்ன நடக்குன்னா, படிங்க 2 அதிகாரத்தை நீங்கள் படிங்க. 7:1 படிங்க. இதுதான் ஆலயத்தோட காரியங்கள். 2 Chronicles chapter 7 verse 1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது இது என்ன நடக்குதுன்னா, ஆலயத்தை கட்டின பிற்பாடு ஆலயத்தை என்ன செய்கிறார்கள்? பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். they dedicate the temple of the Lord. படிங்களா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஆமென் சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, ஆலயத்தை என்ன டெடிகேட் பண்ணணும்னா தேவனோட அக்கினி மாற்றம் இல்ல, ஆண்டவருடைய என்னது? மகிமை. சொல்லுங்க, மகிமை. the glory of the Lord. சொல்லுங்க, the glory of the Lord. அல்லது the presence of the Lord. ஆமென். தேவனோட பிரசன்னம் அல்லது தேவன் அங்க இருந்தார், அதுதான் glory. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம். ஆமென். அங்க ஒரு பெரிய காரியங்கள் நடந்தது. இது in the Old Testament. right? so Old Testament. right? ஜனங்கள் டெம்பிளுக்கு போனார். ஏன்னா ஆண்டவர் அது பரிசுத்த இடம். நீங்கள் அந்த ஆலயத்தை பற்றி படிக்கும் போது நீங்கள் அது இன்னொரு சப்ஜெக்டாக இருக்கும். ஆலயத்தை பற்றி படிக்கும் போது அது எப்படி அந்த ஆலயம் இருக்கணும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு அது அநேக காரியங்கள் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு வர பிற்பாடு ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவர் சொன்னார். ரைட்? ஆண்டவர் வெறும் ஆலயத்தில் மாற்றம் தங்க இருக்கிறதுக்கு விரும்பல, ஆனால் நம்மளோடு பக்கத்தில் நம்மளோடு எடுத்து படிங்க. மத்தேயு 1:23. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். ரைட்? படிங்க. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பாருங்க, ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். இந்த நியூ டெஸ்டமென்ட் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வாழ்றது ரொம்ப தூரமா இருக்கு. பக்தன் ரொம்ப தூரமா இருக்குது. Right? We need to go to the temple and seek the Lord. We need to go to the temple and find the presence of the other. பழைய ஏற்பாடு. பக்தன் பழைய ஏற்பாடு. ரைட்? ஆனால் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிதாவானவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு தேவன் விருப்பப்பட்டு என்ன செய்கிறார்? ஒரே பேரான குமாரனை அனுப்பி, ரைட், அவர் இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமா சொல்லுகிறது என்ன வசனம் தெரியுங்களா? இந்த மத்தேயு 1:23 அவருடைய பேர் என்னது? இன்னொரு பேர் என்னது? இம்மானுவேல். சொல்லுங்க, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன தெரியுங்களா? ஆண்டவர். பக்கத்துல ஆண்டவர்
நம்மளோடு இருக்கிறார். ரைட், புரியுதுங்க? நம்மளோடு, பக்கம் சொல்லுங்க, நம்மளோடு. with us, come on, God with us, come on. ஆண்டவர் வேற எங்க இல்ல, நம்மளோடு. பக்கம் திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லுங்க. come on ஐயா, தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான். what a privilege, right? பழைய ஏற்பாடு வந்து இட்ஸ் a law. லோனா நீ இது செய்யணும், கரெக்டா செய்யணும், அந்த மாதிரி செய்வதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தால் ஆண்டவர் இயேசு நமக்காக once for all எல்லாவற்றையும் செய்து நம்மளுக்கு அந்த privilege தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா இல்லைங்களா? ஆமென். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் வாழ்றவர்கள் they are so privileged. இருக்கீங்களா? ரைட், பக்கம் சொல்லுங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்லுங்க. come on, ரைட், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 பார்க்கலாமா? நாம் தேவனுடைய ஆலயம். பக்கம் சொல்லுங்க, நாம் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? ஆலயத்துல வெளியே இல்ல, ஆனா நமக்குள்ள இருக்கிறார். பக்கம் சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனுடைய ஆலயம். சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். come on. அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொள்கிற ஒரு ஆலயம் வந்து நீங்க தான். இருக்கீங்களா? you need to go, no need to go and find the presence of the Lord somewhere else, but you carry the presence of the Lord. நீங்க இந்த பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். ஆமென். இந்த மாலை வெள்ளி கூட இந்த பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். நீ இந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். அநேக வெள்ள நம்மளோட வாழ்க்கை ஆண்டோட பிரசன்னத்தை சுமந்து கொள்கிற அந்த உணர்வு இல்லாமல் வாழ்கிறனால தான் நாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அந்த வல்லமையை அறியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாலை வெள்ள கூட ஆண்டோட பிரசனம் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கு என்று அந்த உணர்வோடு வாழும் போது பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பெரிது. ஹல்லேலூயா. ரைட். The sad thing is most of us living in ignorance. Because ignorance. பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது அது பெரிய காரியம். பக்கம் சொல்லுங்க, பெரிய காரியம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அதே ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது அது ரொம்ப பெரிய காரியங்கள். இருக்கீங்களா? 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா? அத்தமா சொல்லுங்க, பெரியவர். வேத வசனம் என்ன சொல்கிறது? உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உங்களுக்குள்ள, பக்கம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அத்தமா சொல்லுங்க. நீங்கள் இந்த மாலைவில்ல சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சரி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். பெரியவரா, இல்லை தெரியாத மாதிரி இருக்கிறோமா, இல்லை சின்னவரா இருக்கிறாரா, எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? கமான். ஆமென். இருக்கீங்களா? கமான். அப்படி பெரிய ஆண்டவரா இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த அடையாளங்கள், ஐடென்டிட்டி மாறணும். புரியுதுங்களா இல்லைங்களா? நீங்க பெரியவரை சுமந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருந்தால் பிரியமானே, கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகள், லைஃப் ஸ்டைல் should be changed, people of God. ஆமென். ஒரு தோல்விக்குள்ளாக இல்லை ஒரு அவிசுவாசத்தில் அல்லது ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. காரணம், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு. நான் போகிற காரியங்கள் ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் என்னோட முடிவுகள் எப்பயுமே ஒரு வெற்றியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அந்த விசுவாசம் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாலை வேளை கூட பிரியமானவர்களே, you and I need to walk in the presence of the Lord. இந்த மோசே சொன்னானே, ஆண்டவருடைய உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னா என்னை இங்கிருந்து கொண்டு போகாதீர்கள். இந்த மாலை வேளை கூட அந்த பிரச்சனை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பக்கத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதான் சொல்ல உங்களுக்குள்ளாக இருக்கிறது. கமான். பாருங்க, இந்த பிரச்சனை இருக்கும்போது பாருங்க, 2 கொரிந்தியர் 2:14-15. கவனமா கேளுங்க. 2 Corinthians chapter 2 verse 14 and 15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு பர்ஃப்யூம் போல. சொல்லுங்க, பர்ஃப்யூம். புரியுதுங்களா? சில பேர் பர்ஃப்யூம் இல்லைன்னா பக்கத்தில் கை தூக்கும் போது இன்னொரு மாதிரி பர்ஃப்யூம் அடிக்கும். ஒரு மாதிரியான
கசப்பான ஒரு பெர்ஃப்யூம். புரியுதுங்களா? சீரியஸ். அதனால தான் டியோடோரெல்லாம் போட்டுக்கணும். நல்லா பெர்ஃப்யூமில் அடிச்சு. நீங்கள் என்ன மெர்சிடிஸ் பேன் போடுறீங்களா? சரி, ஐ கேன் ஸ்மெல். நல்லா சுத்தமாக இருங்க. பக்கம் சொல்லுங்க, சுத்தமாக இருங்க. ஆமென். சுத்தம் சுகம் தரும். கிளான் என்ன சொல்லுவாங்க? இஸ் வாட் ஈக்குவல்ஸ் டு காட்லினஸ். புரியுங்களா? சுத்தம் சொல்லுங்க, சுத்தமாக இருங்க. சில பேர்லாம் அசிங்கமாக இருங்க, தெரியல, சொல்கிறேன். நல்லா குளிங்க, நல்லா உங்களை வச்சுக்கோங்க, வீட்டை நல்லா வச்சுக்கோங்க, காபட்டை நல்லா வச்சுக்கோங்க. யங் பீப்புள், கீப் யுவர் காபட் ப்ராப்பர்லி. ரைட்? துணியெலாம் துவைக்க போடுங்க. ரைட்? துணியெல்லாம் காபட்டுக்குள்ளே வச்சுட்டா துவைச்சிடாது. ஐ ஹெல்ப் யூ. உங்கள் பெற்றோருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். துணியெல்லாம் சொந்தமாக வாக் பண்ணி வாஷிங் மிஷின்லாம் எடுத்து போடுங்க. ஊற வச்சு ஒரு வாரம் சென்று சில பேர் துவைப்பாங்க. சுத்தமாக இருங்க. பக்கம் சொல்லுங்க, சுத்தமாக இருங்க. பாருங்க, நான் பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது நாம் ஒரு வாசனையா. என்ன வாசனையா? நம்ம போகும்போது you need to smell Jesus. பக்கம் சொல்லுங்க, you need to smell Jesus. பாருங்க, அதுதான் சொல்லுது. Now thanks to be to God who always leads us into triumph in Christ Jesus and through us diffuses the fragrance of his knowledge in every place. பாருங்க, நம்ம போகும்போது ஆண்டவர் இயேசுவை அறிகிற அந்த அறிவின் வாசனை வெளிப்பட்டுமா? வாசனை உள்ளுக்கே இருக்குங்களா? வாசனைனா அது கண்டிப்பா ஒரு மூக்கத்தோடும். புரியுதுங்களா இல்லைங்களா? கண்டிப்பா இது நாத்தமா இல்லை நல்ல வாசமானு கண்டிப்பா தெரியும். ஸ்மெல் தானால பிடிச்சிடலாம். புரியுதுங்களா? வீட்டில் யாராச்சும் கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க. வீட்டில் என்ன வாடையா இருந்தாலும் அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க. இருக்காங்களா? கண்டிப்பா ஒரு எங்க வீட்லயே இருக்கிறாங்க. எங்க நாய் பீ எங்க பூனை பீ இருந்தா சொல்லிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். டிடெக்டிவ் சொல்ல, அவங்க பேர் டிடெக்டிவ். நாட் மை சில்ட்ரன்லாம், சாரி, மை சிப்ளிங்ஸ். இருக்காங்களா? பாருங்க, அதே போல உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு என்ன செய்யணும்? வாசனையா பிரதிபலிக்கணும். திரும்பி சொல்லுங்க, you need to smell Jesus. Come on. What are you smelling? Am I saying the right word? நீங்கள் எப்படி வாடை அடிக்கிறீங்க? என்ன வாசனை? உங்களை பக்கத்தில் முருவ ஏ பிரதர் என்றாங்களா? How to say that? பிரதர் சொல்றாங்களா? இல்ல, hey, you smell different, man. புரியுதுங்களா நான் சொல்றது? Right? Your life is a fragrance of Jesus. பக்கத்துல சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவோட நறுமணம். அதான் சொல்லுது. Show me. Oh, nice hairstyle. Show the words lah. Okay. பாருங்க, in every places, for we are to God the fragrance of Christ among those who are being saved and among those who are perishing. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நம்ம தானே இது வாசனை. பக்கம் சொல்லுங்க, வாசனை. Right? இந்த மாலை வேளையில you need to answer this question. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாசனையா இருக்கீங்க? நீங்க ஆண்டவர் இயேசுவின் வாசனையா இருக்கீங்களா? இல்ல இவர்கிட்ட போக முடியாது, இவரு தவளை அப்படின்னு இருக்கிறாங்களா? இல்ல, you smell Jesus. Come on. அது நீங்க தான் பதில் சொல்லணும். இருக்கீங்களா? Right? ஏன்னா நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர். அப்படி ஆண்டவரோட பிரசனம் உங்க வாழ்க்கையில் இருந்ததுன்னா தேவனோட பிரசனம் என்ன செய்யணுமா? அது வெளிப்படுத்தும். சொல்லுங்க, வெளிப்படும். அதான் சொல்லுங்க, வெளிப்படும். ரைட்? வேற ஒன்றும் வெளிப்படாது. ஆண்டோட பிரசனம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஆண்டோட பிரசனம் தான் வெளிப்படும். கம் ஆன். இந்த மாலை வேளையில பிரியமானவர்களே, ஆண்டோட பிரசனம் இருக்கிறதுல ஒரு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் வரும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு வித்தியாசம் வரும். கம் ஆன். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்க என்னது? விடுதலை. சொல்லுங்க, விடுதலை. கம் ஆன். முதலாவது பிரியமான ஆண்டோட பிரசனம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு விடுதலை வரும். கம் ஆன்.
If you are struggling so much, come on. If you have the presence of the Lord, surely you will see the breakthrough in your life and over your family, over wherever you are going, people of God. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஒரு விடுதலை பார்ப்பீங்க. காரணம் தேவனுடைய பிரசன்னம். வேதவசனம் சொல்லுதுல, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி அப்படின்னா தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அங்க ஒரு விடுதலை வரும். Come on. முடியாத இடத்துல சால்வ் பண்ண முடியாத காரியத்துல சால்வ் பண்ண முடியாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இருக்கிறதுனால பிரியமானே தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாலை வேளையில ஏன் காலைன்னு சொல்றேன்? ஐ திங்க் மார்னிங், டுமாரோ ஐம் நாட் ப்ரீச்சிங், ஸோ ஐ திங்க் டபுளி. இந்த மாலை வேளையில பிரியமானே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா விடுதலை. யூ நீட் டு கல்டிவேட். சொல்லுங்க, கல்டிவேட். விடுதலை இல்லைன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க அதிகரிக்கணும். அதிகரிக்கணும். Come on. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனம் என்னது 19 சொல்லுகிறது, times of refreshing comes from the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுல என்ன தெரியுங்களா, ஒரு புதிய ஆரம்பம். பக்கத்துல புதிய ஆரம்பம். ஆண்டவர் மறுபடியும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் இளைப்பாறுதல் என்ன தெரியுங்களா, ஒரு புதிய காரியங்கள். பக்கத்துல புதிய காரியங்கள் அப்படின்னா புதிய ஆரம்பம், புதிய பலன், புதிய 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 காரியங்கள். ஹல்லேலூயா. நியூனஸ். சொல்லுங்க, நியூனஸ். ஆண்டவர் எப்பவுமே புதுமையான காரியத்தை செய்கிறவர். இது ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஒரு வல்லமை. ஆமென். If you carry the presence of the Lord, surely something new will happen in your life. Hallelujah. அடுத்தது பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சங்கீதம் 16 வசனம் 11 சொல்லுகிறது, right, in the fullness of his presence. அப்படியா? பாருங்க, you will show me the path of life. In your presence, பாருங்க, உம்முடைய பிரசன்னத்துல is fullness of joy. சொல்லுங்க, சந்தோஷம். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது பிரியமானவர்களே நீங்கள் துக்கத்திலே சந்தோஷப்படுவீர்கள், எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷப்படுவீர்கள். Come on. நேமே 8:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்தோஷமே என்னுடைய பேலன். பக்கத்துல தேவனுடைய சந்தோஷமே என்னுடைய பேலன். Come on. ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தானே சந்தோஷம். பக்கத்துல சந்தோஷம். இது உலக கொடுக்கக்கூடிய சந்தோஷம் கிடையாது, தற்காலிகமான சந்தோஷம் கிடையாது பிரியமானவர்களே. இது ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் வந்து ஒரு பேலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்க கிடைக்குமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல. சங்கீதம் 68 வசனம் 1-2 பார்க்கிறோமா பிரியமானவர்களே? அந்த வசந்த வழிப்போமா? சங்கீதம் பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் பாருங்களேன். 68 வசனம் 2 பார்ப்போம். புகை பறக்கடிப்பது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். ஆமென். ஆங்கிலத்தில் படிக்கிறேன், as smoke driven away, so drive them away, as wax melts before the fire, so let the wicked perish in the presence of God. Hallelujah. பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறப்ப கண்டிப்பாக எதிரி போடுகிற எல்லா திட்டத்துக்கு மேலாக தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. கம் ஆன். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென். இந்த மாலை வேளையில நீங்கள் எதை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? What are you carrying? எதை சுமந்து? ஆண்டவருடைய பிரசன்னமா? ஆண்டவருடைய பிரசன்னம் தான் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். You need to cultivate. பக்கத்துல cultivate. You need to see with the presence of the Lord. ஆமென். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிற எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண, எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகர செய்யணும். ஆண்டவரோடு இருப்பது தான், வேற ஒரு வழி இல்லை. பக்கத்துல ஆண்டவரோடு இருப்பது. சொல்லுங்க, ஆண்டவரோடு இருப்பது. Come on. You worship the Lord. ஆண்டவரை ஆராதிங்கள். சத்தமா ஆண்டவரை ஆராதிங்கள். Come on. ஆமீன் சொல்றீங்க. பக்கத்துல ஆண்டவரை ஆராதிங்கள். Come on. வசனம் ரோமர் 12 பார்க்கிறோமா? வசனம் 1-2 உங்களை ஆண்டவருக்கு நீங்க ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு பரிசுத்தமாக ஏற்றுதா கொடுக்கும் போது அங்க சொல்லு, இதுவே நீங்கள் செய்யத்தக்கனது புத்தி உள்ள ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை. Come on. ஆராதனை என்பது உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. Come on, you surrender yourself before the Lord. You surrender yourself to the Lord. அதுதான் ஆராதனை. வெறும் பாடல் மாற்றம் இல்லை, நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது பாடல் தானால வரும்.
ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? நீங்க துதிக்கும் போது தேவனோட பிரசன்னம் காணப்படும். பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் ஒரு ஆராதனையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனோட பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வந்து அவர்கள் பலி செலுத்துவார்கள். சொல்லுங்க, பலி செலுத்துவார்கள். அந்த பலி செலுத்தும் போது அந்த பலியை அவரை கரெக்டாக அடிக்கலாம் வெட்டி அந்த மேலே வச்சுட்டு அவரை எரிக்கும் போது அந்த வாசனை ஆண்டவர் மூந்து ஆண்டவர் God will please. சொல்லுங்க, ப்ளீஸ். புரியுதுங்களா? ஆனால் புதிய ஏற்பாடு நீங்கள் அந்த மாதிரிலாம் வெட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அப்படின்னா அந்த மாதிரிலாம் வெட்டுன்னா நிறைய ஆடு மாடுலாம் பின்னால் இருக்கும். ஏற்கனவே ரொம்ப சத்தமாக இருக்குது. ஆடு மாடுல இருந்தால் வேற மாதிரி வரும். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆண்டவர் இயேசு அதெல்லாம் செய்கிறார். இப்போ நாம் நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. சொல்லுங்க, நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. உங்களை பக்கம் சொல்லுங்க, உங்களை முழுதுமாக நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பது தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அந்த மாதிரி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவனோட பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த மாலை வேளையில கூட நம்ம சில சமயம் முழுமையாக ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதனால தான் தேவனோட பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் காணப்படலை. எல்லாத்தையும் ஓகே ஆண்டவரே, ஆனால் இது மட்டும் தொட்டுறாதீங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் ஓகே, ஆனால் இது நீங்கள் தொட்டுனீங்கன்னா என்னோட ஆசைலாம் போயிடும். ரைட், ஆண்டவர்கிட்ட சில சமயம் கொடுக்கறது பயமாக இருக்குது. ஆண்டவர் வேற ஏதாச்சும் பிளான் கொடுத்துருவாரு, நான் ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடும். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பி ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே ஆண்டவர் சிறந்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை ஒப்பு கொடுங்க. பக்கத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு ஆராதனையாக சொல்லுங்க, ஆராதனையாக. சத்தமா சொல்லுங்க, ஆராதனையாக. If you surrender yourself as a worship unto the Lord. பாருங்க, சங்கீதம் பாருங்க, சங்கீதம் 22:3 பார்க்கிறோமா? அங்க சொல்லு, God enthroned in the praises of the people of Israel. அப்படின்னா துதிகளின் மத்தியில், சொல்லுங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். சொல்லுங்க, வாசம் செய்கிறவர். நீங்க உங்களையே ஆராதனையாக தேவன்கிட்ட செலுத்தும் போது ஆண்டவர் அந்த மத்தியில் இருப்பார். ஆண்டு இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை, ஆண்டு இருக்கிற இடத்துல ஒரு புதிய ஆரம்பம், ஆண்டு இருக்கிற இடத்துல ஒரு வெற்றி. பிரியமானே, ஆண்டு இருக்கிற இடத்துல சந்தோஷம், ஆண்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு அற்புதமான காரியங்கள் இருக்கும். பிரியமானே, இந்த மாலை வேளை உங்களையே ஆராதனையாக, சொல்லுங்க, ஆராதனையாக செலுத்துங்க. செலுத்தணும். You give yourself, spend time with the Lord. நேரத்தை ஆண்டு கொடுங்க. ஆண்டவரை ஆராதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனோட பிரசன்னம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னதை செய்யும் போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. ஆமென். வேத வசனம் பாருங்க, யோவான் 14:21 வாசிங்க. I want to close with this. John 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். பாருங்க, இது என்னத்தை காமிக்கணும்? கீழ்ப்படுதல். சொல்லுங்க, கீழ்ப்படுதல். ஆராதனை அல்லது உங்களே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது என்றால் இட்ஸ் a form of a worship and obedience. சொல்லுங்க, obedience. படிங்கள் தொடர்ந்து. என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். I will manifest myself to him. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சொல்லுங்க, வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வந்தாருன்னா சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் வந்தாருன்னா எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட உங்களை முழுவதுமாக, பசங்களை முழுவதுமாக, முழுவதுமாக, அதான் சொல்ல, முழுவதுமாக. எந்த இடத்துல நீங்க முழுசா நீங்க ஒப்பு கொடுக்கல, give unto the Lord. Don't be fearful. பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க. நீங்க கொடுக்கிற கரம் அது உங்களை ஏமாத்தாத ஒரு கரம். நீங்கள் கொடுக்கிற அந்த கரத்தில் அது உங்களை என்ன செஞ்சிடார்? பிட்ரே பண்ணாது. நீங்கள் கொடுக்கிற கரம் அது உங்களுக்கு தீமையை வர வைக்காது. ஆனால் நீங்கள் கொடுக்கிற கரம் ஒரு நம்பிக்கையான ஒரு கரம். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிற கரம் உங்களுக்கு தெரியாமலே பெரிய காரியத்தை உங்களுக்கு வைக்கிற ஒரு கரம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட எந்த பகுதி இன்னும் உங்களால் ஒப்பு கொடுக்க முடியல, ஆண்டவர் சொல்கிறார் முழுவதுமாக. சொல்லுங்க, முழுவதுமாக. Give your heart. சொல்லுங்க, give your heart. The real worship is give yourself. அந்த மத்தியில் ஆண்டவர் பிரசன்னம் காணப்படும். ஆமென். இந்த மாலை வேளையில கூட தேவனோட பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் அதிகம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டோடு நெருங்க நெருங்க நெருங்க
தேவனோட பிரசனம் அதிகமாக இருக்கும். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் வசனம் 7-8 பார்க்கலாம். வசனம் 7 நினைக்கிறேன். அங்கே சொல்லுகிறது, draw near to me and I will draw near to you. Simple as that. பார்க்க சொல்லுங்க, draw near to me and I will draw near to you. இது ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்தில் சேருங்கள், நான் உங்களோடு சேருவேன். You take the first step. ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறார். You take the first step. Draw. பாருங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சுற்றில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் இன்னும் ப்ராடாக வெளிப்படுத்துவார். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் நீங்கள் இன்னும் வெளிப்படையாக தெரிவீர்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தெரியும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய காரியங்கள் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஆண்டவரோடு நெருங்குற பிரியமானே அவ்வளோக்கு அவ்வளோக்கு தெரியும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள். ஆமென். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரியவர், அவர் எவ்வளோ வல்லமையுள்ளவர்னு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்கிறாரு, மோசே ஆண்டவரோடு நெருங்குறதுனால மோசைக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா வழிகளையும் ஆண்டவர் சொன்னார். புரியுதுங்களா? இந்த மாலைவெளியில் கூட ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஜனங்களை தேடுகிறார். தேவனோட ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? ரைட், மத்தேயு 6 நீங்கள் பார்க்கலாம். இது ஆண்டவர் இயேசுவோட ஜெபமாக இருக்குது. என்ன தெரியுங்களா? அங்கே போட்டிருக்கிறது, பரமண்டங்களில் இருக்கிற, சத்தமாக சொல்லுங்க, எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க, வருவதாக. அப்புறம் என்னது? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பாருங்க, our Father in heaven, hallowed be your name. Thy name in the KJV. Thy thou lang. சரிங்களா? Your kingdom, பாருங்க, your kingdom come. சொல்லுங்க, your kingdom come. See, this is the plan of the Lord. The kingdom of the Lord come. Right? பாருங்க, and your will be done. இதுதான் கடைசியா இருக்கு பாருங்க, on earth as it is in heaven. அப்படின்னா பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அது பூமியில். புரியுதுங்களா? பரலோகத்தில் எப்படி தேவனோட பிரசன்னம் நிறைவாக காணப்படுகிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக காணப்படுறது தான் தேவனோட சித்தம். ஹல்லேலூயா. இது வந்தாலே பிரியமானவர்களே எல்லா குறைகளும் தேவன் எடுத்து போடுவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த நிறைவுக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். In order to be full with the glory of the Lord, in order to be full with the presence of the Lord, come on, you and I need to be ready and draw yourself near to the Lord. Hallelujah. நீங்கள் நெருங்க வேண்டும், பக்கத்துல நெருங்க வேண்டும். Come on. இந்த காலை இந்த மாலை வேளையில எந்த இடத்துல நீங்க நெருங்க முடியாம இருக்குது ஆண்டவர் மறுபடியும் ரீகிண்டல் பண்ண தேவன் விரும்புகிறார். சில சமயம் ஆவிக்கு ரீதியில் சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவர் மறுபடியும் அனல் மூட்டி மறுபடியும் கொண்டு வரதுக்கு தேவனை விரும்புகிறார். சூழ்நிலை நிமித்தம் இல்லை போராட்ட நிமித்தம் சோர்வு அடைந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாலைவேளை தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய ஆவியை மறுபடியும் தேவன் அனல் மூட்டுறதுக்கு தேவனை விரும்புகிறார். ஆமென். God want to rekindle the fire in your life. Come on. So that you can see with the presence of the Lord.